அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அன்பான நேயர்களே, மார்கழி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரம், பஞ்சமி திதி 11:25 காலை, பின்னாடி சஷ்டி திதி, பூர நட்சத்திரம் மாலை 5:12, பின்னாடி உத்தர நட்சத்திரம். பூரம் இருக்கிறவரை சித்தயோகம், உத்தர மரண யோகம். ராகு காலம் 1:30 முதல் 3, யமகண்டம் 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்களாக எப்படி இருக்கிறது? தனுசுல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரகம் தனுசுல இருக்கு. சனி ராகு கும்பத்தில் இருக்கு 6. குரு மிதுனத்தில் இருக்கு. சந்திரன் கேது சிம்மத்தில் இருக்கு. இது கிரகங்களுடைய அமைப்பு. ரிஷபராசி மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சரியில்லை. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. குரு பகவானுக்கு 3 4 நல்ல இடம் இல்லை. அதனால கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ஆனால் சனி ராகு 11 இருக்காரு. அது ஒரு நல்ல சிறந்த அமைப்புன்னு சொல்றது. அதுக்குரிய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்கு. அன்பான மேஷராசி என்பதை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கு. சனி பகவானும் ராகு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கு. ஆனால் குரு 2ல் இருக்காரு. அதுவும் நல்ல அமைப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. மிதுனராசி என்பவர்களுக்கு ஜென்ம குரு. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்கள் கிடைக்கும். ஊர் மாறலாம், பதவி மாறலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம். அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல குரு இருக்கிற போது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளவும். தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். நல்லது நடக்கும். நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குருவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. நல்லது, நன்மை உண்டு. அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. கெட்ட பேர் ஏற்படுத்தும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும். நல்ல காரியம்லாம் நடக்கும். உங்களால் முடிஞ்ச காரியங்களை பூரா அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். அவங்க தகுதிக்கு தக்கபடி காரியங்கள் நடைபெறும். விருச்சிக ராசி என்பதில் புதுசாக எதையும் செய்யாதீங்க. ஒரு 6 மாதத்துக்கு புதிய முயற்சிகள், முதலீடு செய்வது இதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லது. தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். கல்யாணம் நடக்கும். குழந்தை ஏற்படும். நன்மைகள் ஏற்படும். நல்லது நடக்கும். மகர ராசி என்பதில் ஏழ்மையுடைய தாக்கம் இருக்கிறது. கொஞ்சம் மாசி 12ஆம் தேதி 22ஆம் தேதி வரை 7 சனி இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நலம். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 சனி நடக்குது. ஆனால் குரு 5ல் இருக்கார். 5ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்குது. ஆனால் குரு 4ல் இருக்கார். அவர் வைகாசி மாதம் 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. இந்த ஓராண்டு நன்றாக இருக்கும். அதுவரையும் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீன ராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் ஏழையுடைய தாக்கம் இருக்கிறது. சனிக்கிழமை விரதமாக இருக்கும். சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. எள்ளு சாதம் காக்காய்க்கு வைங்க. முடிஞ்சதுன்னா வன்னி பத்திரம் கிடச்சதுன்னா வன்னி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி மரம் கிடச்சுன்னா வாங்கி பயிர் செய்யுங்க. ரொம்ப நல்லது. ஊரணிக்கரை, கம்மாக்கரை எல்லாம் வைக்கலாம். வன்னி மரத்தை நல்லது. மக்கள் பாராட்டுவாங்க. சனி பகவானுக்கு வன்னியர்னால அர்ச்சனை பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அன்பான நேயர்களை, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் நாம் கடவுள் வழிபாடு செய்வோம். நமக்கு நல்லது நடக்கும். நல்ல காரியம்லாம் நடக்கும். நாம் என்ன பண்ணுறோம்னா, நிறைய காரியங்களை தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரியங்களுக்கெல்லாம் நமக்கு
நாம் செய்கின்ற பிழைகளை எல்லாம் தாய் பொறுத்து கொள்வா, நமக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டா. அதனால் தாய் எப்போதுமே குழந்தைகளை சிரமத்தைப்படுத்திட மாட்டா, கஷ்டப்படுத்துவா, இருந்தாலும் சிரமத்தைப்படுத்திட மாட்டா. கோழி மிதித்து குஞ்சு நுடமாகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் இறை வழிபாடு செய்வோம், நல்லது நடக்கும். இப்பொழுது நாம் நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பரமேஸ்வரி துர்கா பரமேஸ்வரியும் தாய் முத்துமகாமரியம்பிக்கும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.